ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு ஆட்டோமேட் ட்ரீம் ஜாப். ஸோ இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆரோ ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ இதுக்காக நான் வந்து ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆரோ ஃபங்க்ஷன் டாட் ஜேஎஸ். ஓகே. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஒரு கீவேர்ட் கொடுத்திருந்தோம். ஏன்னா நேம் கொடுக்கல, அதனால தான் அனானமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எத்தனை பேராமீட்டர் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுதான் வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். இதை வந்து இங்க காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு ஆரோ ஃபங்க்ஷனுக்கும் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியணும். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனோட ஷார்ட்டர் ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ அதனால இப்ப நீங்க இது காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. இது எப்படி ஆரோ ஃபங்க்ஷன் நம்ம மாத்த போறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ற கீவேர்ட் எடுத்துருங்க. சோ ஆரோ ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷன் கீவேர்ட் தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் கீவேர்டும் தேவையில்லை. ஓகே, கர்லி பிரேசஸும் தேவையில்லை. சோ இந்த கர்லி பிரேசஸை எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஆரோ போடணும். இதுதான் ஆரோ ஃபங்க்ஷன். ஓகே. சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், பெராமீட்டர் பாஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஆரோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை போட்டிருக்கோம். ஏன்னா ஆரோ ஃபங்க்ஷன் டிஃபால்ட்டா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே. ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் வந்து ES6ல தான் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் ஃபார்மா வந்து எழுதுறதுக்காக தான். ஓகே, ஷார்ட்டர் சின்டாக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஃபங்க்ஷன் கீவேர்டோ கர்லி பிரேசஸோ ரிட்டர்ன் கீவேர்டோ நமக்கு தேவையில்லை. இதுவே நீங்க வந்து வித்தவுட் பெராமீட்டர், அதாவது பெராமீட்டரே இல்லாத ஒரு ஃபங்க்ஷனை வந்து நீங்க எழுதணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், கான்ஸ்ட் கிரீட் அப்படின்னு ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் குறிக்கிறதுக்கு இந்த பெராந்தசிஸ் போட்டுட்டு ஆரோ போட்டணும். இதுதான் ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னும் போது ஹலோ வேர்ல்ட். ஓகே. ஸோ இப்போ இது என்ன பண்ண போகுது, நம்ம கிரீட் அப்படிங்கிறத கூப்பிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு இது வந்துடும். ஸோ அதை நான் console.logல கொடுத்துக்கலாம். முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுக்கு சிடி பேசிக்ஸ் போயிடணும். இதுக்குள்ள நோட் ஆரோ ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணா நமக்கு இங்கே எரர் வருது. இங்க ஏன் எரர் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இங்க சம் வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம். ஹேஸ் ஆல்ரெடி பீன் டிக்ளேர்ட் அப்படின்னு வரதால தான் இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், சம் வேல்யூ கொடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ திருப்பி இதை ரன் பண்ணா நமக்கு ஹலோ வேர்ல்டு வந்துருச்சு. ஏன்னா நம்ம வந்து சம் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணல, கிரீட்டை மட்டும் தான் கூப்பிட்டுருக்கோம், அதை தான் பிரிண்ட் பண்றோம். இது வந்து எதுக்கு, வித்தவுட் பெராமீட்டர். ஓகே, ஒரு ஃபங்க்ஷனுக்கு பெராமீட்டரே இல்லை அப்படின்னா நீங்க இப்படி கொடுக்கலாம். ஓகேவா, ஒன் பெராமீட்டரும் கொடுக்கலாம், மல்டிபிள் பெராமீட்டரும் கொடுக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். இது வந்து எப்படி பண்றீங்களோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ வந்து ஒன் பெராமீட்டர் இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே, சம் வேல் 1 நான் கொடுக்குறேன். ஒரே ஒரு பெராமீட்டர் தான் இருக்கு நம்ம கிட்ட. அப்ப இந்த பிக்கு நம்ம ஏதாவது ஒன்று ஆல்டர்னேட் கொடுக்கணும் இல்லையா. ஸோ A+10 என்ன வேல்யூ கொடுத்தாலும் +10 பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், பெராந்தசிஸ் ஓடையும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல எனக்கு ஒரு பெராமீட்டர் தான் இருக்குன்னா பெராந்தசிஸை தூக்கிடலாம். ஓகே, ஒன் பெராமீட்டர் இருக்கும்போது நீங்க பெராந்தசிஸை கண்டிப்பா கொடுக்கணும், மேண்டேட்டரியா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இது எப்படி நம்ம கூப்பிடுறதுன்னு பார்ப்போம். சம் வேல். ஓகே, நான் console.logலயே எழுதிக்கிறேன். டாட். ஓகே, ஸோ சம்வேல் டாட் இல்ல, நமக்கு பராந்தசிஸ் கொடுத்துட்டு இதுல 23 நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஆன்சர் என்ன வரணும், 33 வரணும். ஸோ 33 வந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த இது எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா தான் நமக்கு வந்து இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஆரோ ஃபங்க்ஷன் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல ES6ல நமக்கு கொண்டு வந்தது. ஓகே. ஸோ இப்போ நம்ம பிராக்கெட் இல்லாம கொடுக்கறது. ஓகே, அதே மாதிரி நம்ம பிராக்கெட் நான் சொல்றது இங்க கர்லி பிரேசஸ். ஓகே, கர்லி பிரேசஸ் இல்லாம இல்ல ரிட்டர்ன் கீவேர்ட் இல்லாம கொடுக்கறது எதுக்கு கொடுக்குறோம், எப்ப கொடுப்போம், ஒன்லி உங்களுக்கு ஒரு லைன் ஆஃப் கோட் இருக்கு உங்க ஆரோ ஃபங்க்ஷன்ல அப்படின்னா நீங்க இந்த கர்லி பிரேசஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ ரிட்டர்ன் இப்படி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. ஃபைன். ஏன்னா நம்ம நார்மல் ஃபங்க்ஷன்ல அப்படி கொடுப்போம்.
ஆனா நீங்க ஆரோ ஃபங்க்ஷன்ல இது எல்லாமே ஒமிட் பண்ணிடலாம். ஏன்னா ஒரே ஒரு லைன்னா ஆரோ ஃபங்க்ஷன் அது ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும். டிஃபால்ட்டாவே ரிட்டர்ன் பண்ணிடும். இதுவே நீங்க மல்டி லைன் வந்து கிரியேட் பண்ணணும், மல்டி லைன் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நம்ம எப்படி பண்றது அப்படின்றது இங்க பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்ட் ஆவரேஜ் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா 2 வேல்யூ கொடுக்க போறேன், டோட்டல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து டோட்டல் கமா நம்பர் அப்படின்னு கொடுக்க போறேன். ஸோ இதை நான் ஆரோ ஃபங்க்ஷனா கிரியேட் பண்றேன். ஸோ இந்த ஆரோ ஃபங்க்ஷன்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறேன் ஈக்குவல் டு ஓகே ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் டிவைடட் பை நம்பர் அப்படின்னு சொல்றேன். ஓகே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ரிட்டர்ன் பண்றேன். ஓகே, ஸோ ரிட்டர்ன் என்ன பண்றேன், ஆவரேஜ பண்றேன். ஸோ இந்த மாதிரியும் நீங்க வந்து மல்டிபிள் லைன் வந்து கொடுக்கலாம். எக்ஸ்பிளிசிட்டா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இதுக்கு தேவைப்படும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து இது நீங்க யோசிக்கலாம், ஒரு லைன் தானே இருக்கு, அப்ப வந்து தேவையான்னு கேட்டீங்கன்னா இது தேவையில்லை. நீங்க இங்கே கூட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டோட்டல் வருது இல்லையா, அந்த டோட்டல் கூட டோட்டல் இஸ் ஈக்குவல் டு வர டோட்டல் கூட ஃபர்ஸ்ட் வந்து +10 பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அப்போ எனக்கு மல்டிபிள் லைன்ஸ் இருக்கும்போது இந்த ரிட்டர்ன் வந்து எக்ஸ்பிளிசிட்டா நமக்கு வந்து தேவைப்படுது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நமக்கு ஆரோ ஃபங்க்ஷனோட யூசேஜ். ஓகே, ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஆஸ் யூஷுவல் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் வந்து ஹாய்ஸ்ட் பண்ணாம இருக்கும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி ஆரோ ஃபங்க்ஷன் நீங்க கூப்பிடணும்னா ஃபர்ஸ்ட் எழுதிடணும், இதுக்கப்புறம் தான் நீங்க கூப்பிட முடியும், முன்னாடி கூப்பிட முடியாது, நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி. ஓகே, ஸோ இங்க ஃபங்க்ஷன்ற கீவேர்டும் வந்து நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ ஷார்ட் ஃபங்க்ஷன் எழுதணும். அதே மாதிரி கால் பேக் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்றதுக்கு, அரே மெத்தட்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு நம்ம ஆரோ ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஆரோ ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜ். இப்போ வந்து நம்ம சிம்பிளா ஆரோ ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றதான் பார்த்துருக்கோம். இதை ட்ரை பண்ணி பாருங்க, கால் பேக் போகும்போது இதோட ஃபுல் யூசேஜ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை.